வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு 20 கிலோ அரிசி, அரசின் புதிய திட்டம். நீதி அமைச்சர் பதவியை வைத்து விஜயதாச ராஜபக்ச செய்த அநியாயங்கள். ஓடும் பேருந்தில் பெண்ணுக்கு நடந்த அவலம், அதிரடியாக கைது செய்யப்பட்ட இராணுவ அதிகாரி. 24 மணி நேரத்தில் நாட்டை உலுக்கிய கோர விபத்துகள், 5 பேர் உயிரிழப்பு. புதிய டெங்கு வைரஸ் பரவல், வெளியான தகவல். பிரதான வீதியில் விபத்து, மாணவன் பரிதாபகரமாக உயிரிழப்பு. வீடொன்றுக்குள் மர்மமாக உயிரிழந்து கிடந்த நபர். பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு தவணை முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் 20 கிலோ அரிசியை வழங்குவதற்கான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளது. குறித்த விடயத்தை வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இதன்போது சிவப்பு அரிசியை மற்றும் நாட்டு அரிசியை இவ்வாறு வழங்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். இதோ நாம் அரசு ஊழியர்களுக்கு 20 கிலோ அரிசியை வழங்க உள்ளோம். விவசாய அமைச்சினால் ஒரு முன்மொழிவு கிடைத்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கு சலுகை விலையில் 20 கிலோ அரிசி வழங்கப்படும். 10 கிலோ வீதம் 2 பொதிகள் சிவப்பு அரிசி மற்றும் நாட்டரிசி தவணை முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் வழங்கப்படும். இதற்காக வவுச்சர் ஒன்று வழங்கப்படும். இதனை சதோசா அல்லது கூட்டுறவு வேட்பு நிலையங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். அனைவரும் விவசாயிகளின் அரிசியை உண்ண வேண்டும் அல்லவா? அரசாங்கம் கொள்வனவு செய்ய நெல்லை அரிசியாக்கி விநியோகிப்பதற்கான திட்டமே இவ்வாறு வகுக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நீதிபதி விஜயதாச ராஜபக்ச தொடர்பில் அவரிடம் வழக்குக்காக சென்ற பெண் ஒருவர் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். குறித்த பெண் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச எல்லோருக்கும் தெரிந்த வகையில் சிவில் வழக்குகளுக்கு மட்டுமே முன்னிலையாகி வந்துள்ளார். ஆனால் நிதி அமைச்சராக பதவியேற்ற பின்னர் குற்றவியல் வழக்குகளுக்கு முன்னிலையானார். அவரின் அறையை பற்றி எந்த ஒரு நீதிபதிக்கும் தெரியும். குற்றவியல் வழக்குகளை கையாண்டதாக கேள்விப்பட்டதே இல்லை என்றும் அவர் குற்றவியல் பக்கம் செல்வதில்லை. ஆனால் இவர் நீதி அமைச்சரானுடன் இவரது அறை குற்றவியல் வழக்குகளை கையாள தொடங்கியது. நீதி அமைச்சர் என்ற பதவியை அவர்கள் பயன்படுத்தினார்கள். தனது நீதி அமைச்சர் பதவிக்குரிய அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தித்தான் இவரது மகன் இந்த வேலைகளை செய்துள்ளார். எனினும் ரகித முன்னிலையானது இந்த ஒரு வழக்குகளுக்கு மட்டுமல்ல, இன்னும் வெளியில் வர வேண்டிய வழக்குகளின் வரிசையை பெரிதாக உள்ளது. இவர்களை சிறைக்கு அனுப்புவது மட்டுமல்ல, இவர்களது கை கால்கள் உடைந்து இடி விழுந்து சாக வேண்டும். தனது வழக்கொன்று பல வருடங்களாக இழுத்தடிக்கப்பட்டதாகவும் ஒரு வழக்கு தவணைக்கு 7 லட்சத்து ரூபாய் வீதம் பணம் வாங்கினார். எனவே தனது பல ஏக்கர் காணி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சினைக்காக 3 வருடங்களாக நான் இடைக்கிடையே இவ்வாறு பணம் செலுத்தினேன். அதன் பின்னர் அந்த வழக்கை கைமாற்ற கதைத்த போது என்னிடம் நீதி அமைச்சரின் மகன் தான் பேசுகிறார், எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் நீதி அமைச்சரின் அறையின் செல்வாக்கை பற்றி தெரியும் தானே என்று இவ்வாறே இவர்கள் தங்களின் பதவியில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பேருந்தில் பெண் ஒருவரிடம் இராணுவ அதிகாரி ஒருவர் தவறாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் யாழ்ப்பாண நகர் பகுதியில் இருந்து பலாலி வீதியூடாக பலாலி நோக்கி சென்ற பேருந்திலேயே இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் இருந்து பலாலி வீதியூடாக பலாலி நோக்கி சென்ற பேருந்தில் பயணித்த யுவதியிடம் நபர் ஒருவர் தவறாக நடந்து கொண்டுள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் யாழ்ப்பாணம் போலீசாருக்கு தொலைபேசி மூலம் தகவல் வழங்கியதை அடுத்து விரைந்து செயல்பட்ட போலீசார் ஆரியகுளம் பகுதியில் பேருந்தை மறுத்து குறித்த நபரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பலாலி இராணுவ முகாமில் கடமையாற்றும் 9வது காலாட்படை பிரிவை சேர்ந்த கேப்டன் தர அதிகாரி என தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபரை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தியத்திலாவ தொடருந்து நிலையம் அருகே ஏற்பட்ட அரச பேருந்து விபத்துக்கு காரணம் வாகனத்தின் தடுப்பு முறைமையில் ஏற்பட்ட கோளாறுதான் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரதான சாலையிலிருந்து தொடருந்து நிலைய சாலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது குறித்த பேருந்தின் தடுப்பு செயலிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் 44 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் தற்போது தியத்திலாவ ஆதார மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்களில் யாரும் கவலைக்கிடமாக நிலையில் இல்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இதற்கிடையில் கடந்த 24 மணி நேரத்து பதிவான சாலை விபத்துகளில் 5 பேர் உயிரிழந்ததாகவும் 85 பேர் காயமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அரலகன்பில பொலன்றிருவ சாலையில் உள்ள குடவேவ பகுதியில் ஒரு லோரி கட்டுப்பாடு இழந்து சாலையிலிருந்து விலகி சென்றதில் ஒருவர் உயிரிழந்தார் என்றும் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். மேலும் தம்புட்டெகம கலனவ சாலையில் உள்ள ரஜினி சந்திப்பு அருகே ஒரு வாடகை கார் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதிலும் கலனவை சேர்ந்த 27 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். வெளிமடை பண்டாரபெல சாலையில் உள்ள மிரகாவத்த பகுதியில் லொரி மோதியதில் 58 வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார். மற்றொரு சம்பவத்தில் மினுவாங்குட புறவழிச்சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த டிராக்டரின் பின்பக்க டெய்லரில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் 40 வயது ஆணொருவன் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் மேலும் ஒருவர் காயமடைந்தனர். கொழும்பு கண்டி சாலையில் உள்ள மொளகொடவில் பேருந்து மோதியதில் பாதசாரி ஒருவர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவர் மொளகொடவை சேர்ந்த 50 வயது நபர் என்றும் இதுக்கிடையில் நேற்று கந்தாரா தலல்லாவில் 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் 38 பேர் காயமடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. புதிய டெங்கு வைரஸ் பரவல் காரணமாகவே நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று டெங்கு ஒழிப்பு விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் டெங்கு பரவல் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய வைரஸ் தாக்கத்தினால் டெங்கு பரவல் அதிகரித்த போதிலும் நாம் விசேட ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தோம். தற்போது அதன் பரவளவில் ஓரளவுக்கு குறைவு ஏற்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டமே டெங்குவினால் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மகரகம மற்றும் கொழும்பு புறநகர் பகுதிகளில் இதன் பரவல் அதிகமாக காணப்படுகிறது. வீடுகளை விடவும் பொது இடங்கள், குறிப்பாக பாடசாலைகள், அலுவலக வளாகங்கள் மற்றும் பாலடைந்த வெற்று நிலங்களில் டெங்கு நுளம்பு பெருகும் இடங்கள் அதிகமாக கண்டறியப்பட்டுள்ளன. ஆனால் அந்த வெற்று நிலங்களில் ஏதேனும் தூய்மைப்படுத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ள செல்லும் போது அதன் உரிமையாளர்கள் உரிமை கோரி வருகின்றனர். அத்துடன் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள இடங்களிலும் டெங்கு நுளம்பு பெருக்கம் அடையாளம் காணப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். பிலியந்தலை மகாரகம பிரதான வீதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட விபத்தில் 16 வயதுடைய மாணவர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டி ஒன்றை முந்தி செல்ல முயன்றபோது எதிர் திசையில் இருந்து வந்த மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதுடன் பின்னர் அருகில் இருந்த மின் கம்பத்திலும் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் அரவல்ல பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஒருவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் உயிரிழந்த மாணவருடன் பயணித்த மற்றொரு மாணவன் படுகாயமடைந்து தற்போது கழுவோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிலியந்தலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கொஸ்கொட காவல்துறை பிரிவின் பொரலக்கட்டிய பகுதியில் உள்ள வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பல நாட்களாக அந்த வீடு பூட்டப்பட்டிருந்ததை கண்ட அப்பகுதி மக்கள் வீட்டை சோதனை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதன்போது வீட்டின் உரிமையாளர் தரையில் சடலமாக கிடப்பது அவதானிக்கப்பட்டதை அடுத்து கொஸ்கொட காவல் நிலையத்துக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எல்பிடிஏ குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து சடலத்தை பரிசோதித்துள்ளனர். பின்னர் பிரேத பரிசோதனைக்காக பலப்பிட்டிய ஆதார வைத்தியசாலைக்கு சடலம் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் கொஸ்கொட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இலங்கை உள்நாட்டு வரி திணைக்களத்தின் இணையதளத்துக்கு சென்று அடையாள அட்டை எண்ணை உள்ளிடுவதன் மூலம் வரி செலுத்துவோர் அடையாள எண் உள்ளதா என்பதை சரிபார்க்கலாம் என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிசாந்த ஜெயவர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இதுவரை 12 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு வரி செலுத்துவோர் அடையாள எண் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 5 மில்லியன் மக்கள் வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பெறுவதற்காக காத்திருக்கின்றனர். இருப்பினும் உள்நாட்டு வருவாய் திணைக்களம் உரிய நபர்களுக்கு தபால் மூலம் வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை அனுப்புவதால் தங்களுக்கு வரி செலுத்துவோர் அடையாள எண் உள்ளதா என்பது பலருக்கு தெரியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.